வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2015ல வெளியான கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நிக் ஜோனஸ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இவர் தான் பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்ட். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாரு. இப்ப ஃபேமிலியோட இவரோட லேக் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. சம்மர் வெக்கேஷன் வந்தா மட்டும் இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த நேரத்துல கூட இவர் பார்ட் டைமா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. வேலை வேணும்னு சொல்றாரு. ஏன் பார்லயே நீயும் வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அது சரி, ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோவும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஷெரீஃப் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் இந்த பார்ல வந்து பாட்டு பாடவான்னு கேட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா இந்த இடத்துல என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வேலை டைம் முடிஞ்சிருது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கும் வந்துடுறாரு. இப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு கார் நிக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அந்த வீட்டை பாக்குறதுக்காக புதுசா ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க. புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் அந்த வீடை பார்த்துட்டு இருக்கும் போது தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறத கவனிச்சிடுறாங்க. ஐயோ பாத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சட்டுன்னு ஜன்னலை விட்டு விலகுறாரு. கிட்ட போய் பார்க்கணுன்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்துடுறாரு. சைக்கிளை ரிப்பேர் பண்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் போகும்போது ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. பதிலுக்கு இவரும் ஸ்மைல் பண்றாரு. இந்த வீடு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஹீரோக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் ஹீரோ அதிக டைம் இருப்பாரு. அதனால அந்த இடத்துல ஒரு பெட்டை போடணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல பெட் அரேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா ரெண்டு பேருமே பீர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. இங்க வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. இவருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு புதுசா வந்த நபரோட பேரு எலியாட் அப்படின்றது. எலியாட் கிட்ட தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எலியாட்டோட ஒய்ஃப் பேரு லீனா அப்படின்றது. லீனாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி புதுசா ஒரு பெரிய போட்டை வாங்கியிருக்காரு. ஹீரோக்கு இந்த போட்டை பத்தி எல்லாம் நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால எலியாட் இருக்காருல, நீ பக்கத்துல போய் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. பக்கத்துல வந்து அந்த போட்டை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல தான் லீனா இருக்காங்க பாத்தீங்களா, குளிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப குளிச்சு முடிச்சவங்க ஷவர் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஷவர் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இவருமே அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு எலியட் வந்துடுறாரு. எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரை செக்கே பண்ணிருக்க மாட்டாரு. இருந்தாலும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நபரை நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கே விஷயம் தெரிஞ்சா நீயே ஜாயின் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரி, எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கிறாரு. அவ்வளவுதானே, தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த எலியாட்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க வீட்டுல இருந்து லீனாவோட வீட்டை பார்க்க முடியும். ஹீரோவும் ஜன்னலை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப லீனாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை போல. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, லீனா கிட்ட ரொம்ப ரூடாலாம் நடந்துட்டு இருக்காரு. என்ன இந்த மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக்கிங்கா கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லா போட்டுமே பர்டிகுலரா ஒரு பகுதியில இருந்து தான் கிளம்பும். அந்த பகுதிக்கு இவரும் நுழைய பாக்குறாரு. இவர் சைன் போடாம நுழையிறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி இருக்காருல்ல, சரி இங்க வரும்போதெல்லாம் கண்டிப்பா சைன் போட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இப்ப சைன் எல்லாம் போட்டு எலியாட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எலியாட்டை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ஸ்மோக் பண்ணுவாரு. சிகரெட் வச்சு லைட்டரை தட்டுற மாதிரி ஒரு மேனரிஸ் எல்லாம் பண்ணுவாரு. சார் போட்ல போகும்போது சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்க, ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப லீனா இருக்காங்கல்ல, கார் எடுக்கிறதுக்காக போறாங்க. இதெல்லாம் இவர் கவனிக்கிறாரு. சட்டுன்னு அவங்க கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கார்க்குள்ள எதையோ பார்த்துதான் கத்திருக்காங்க. இவரும் என்னன்னு செக் பண்றாரு. பார்த்தா உள்ள சின்னதா ஒரு ஸ்பைடர் இருக்கு. எனக்கு ஸ்பைடர்னா பயம்னு சொல்றாங்க. அந்த ஸ்பைடரை இவரும் காலி பண்ணிடுறாரு. அதே மாதிரி கீயை எடுக்க கஷ்டப்படுறாங்க. இவர் தான் எடுத்து தர்றாரு. அப்படி எடுத்து தரும் போது இவங்களும் கொஞ்சம் க்ளோஸா நந்துக்கிறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் க்ளோஸா நந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. என்னடா புதுசா ஏதாவது பொண்ணை பாத்தியா, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், லைட்டா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு ஆர்வமா கேட்கிறாரு. அந்த லீனாவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாரு. இவரோட வீட்டுக்கு வரும்போது லீனா வாசல்ல உட்காந்து இருக்காங்க. உன் பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்கிறாரு. என்னோட கீயை நான் தொலைச்சிட்டேன், வீட்டுக்குள்ள போகணும், ஜன்னலை உடைச்சுதான் போக முடியும், ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மழை வேற பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே மழையில நனைஞ்சிடுறாங்க. ஜன்னலை உடைக்கும் போது சத்தம் கேட்கும்ல, சத்தம் கேட்காததுக்காக உன்னோட டிஷர்ட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப டிஷர்ட் முழுக்க ஈரமாயிருது பாத்தீங்களா, அந்த டிஷர்ட்டை வச்சு இவரும் கல்ல வச்சு அடிச்சு ஜன்னலை உடைச்சிடுறாரு. இப்ப இவர் ஜன்னல் வழியா உள்ள போய் கதவை திறந்துடுறாரு.
இவர் ஜன்னலை உடைச்சதுல இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். காயம் ஏற்பட்டிருக்கு, நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சரி, எலியாட் எங்கன்னு கேக்குறாரு. அவர் பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காரு, 14 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வயிற்றுல தான் அடிபட்டிருக்கும், மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இவர் கிளம்புறேன் அப்படின்னு நடக்க பாக்குறாரு. அதுக்குள்ள கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்குமே இவங்களை பிடிச்சிருக்குல்ல, இவருக்குமே போக மனசு வர மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே சடனா இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப காலையில டைம் இவங்க இருக்காங்கல்ல, நமக்குள்ள நடந்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வழக்கத்தை விட ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத ஃப்ரெண்டு நோட் பண்றாரு. நீ சொன்ன பொண்ணு கூட எல்லாமே நடந்துருச்சு போலியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிண்டலா கேக்குறாரு. ஆமா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப கூட அந்த பொண்ணை பத்தி சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு விளையாட்டா கேட்டுட்டு இருக்காரு. அடிக்கடி மீட் பண்ணும்போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப போட்ல இவரும் கிளீன் பண்ற வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போட்லயே ரூம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. இவர் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நெருங்கி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு கிஸ் பண்றாரு. திரும்பி இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இவர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் லீனாவோட கார் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கார்ல தான் எலியட் உட்காந்து இருக்காரு. அப்ப லீனா எங்கன்ற மாதிரி கடைகிட்ட வராரு. அவங்க கடைக்குள்ளதான் இருக்காங்க. இவருக்கு சிக்னல் குத்துக்கிட்டே அந்த கடையோட பேக் சைடுக்கு போயிடுறாங்க. இவரும் பேக் சைடுக்கு வந்துடுறாரு. சட்டுன்னு இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பேக் சைடு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. வந்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொருள் வேற கீழே விழுற மாதிரி போகுது. நல்ல வேலையா ஹீரோ அந்த பொருளை புடிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் இந்த சைடு வரமாட்டாரு. திரும்பி வெளியே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வேகமா கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. எங்க போனேன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சுட்டு ஹஸ்பண்ட கூட்டு போறாங்க. ஹீரோவும் போட்டோட கீழே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எலியாட் இருக்காருல, இங்க வான்ற மாதிரி கோவமா கூப்பிடுறாரு. ஏன் கோவமா கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எலியாட் இருக்காருல, நீ நல்லா வேலை பார்ப்பன்னு தான் உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன், இந்த இடத்துல எல்லாம் சரியாவே கிளீன் பண்ணல பாரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாரு. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அஃபேர் விஷயத்தை தான் இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஹீரோ பயந்துருப்பாரு. நல்ல வேலை அந்த மாதிரிலாம் நடக்கலன்னு யோசிக்கிறாரு. வேற ஒரு நாள் இவங்க 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, தேவையில்லாம நான் உன்னோட லைஃபையும் ஸ்பாயில் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க காலில் ஒரு டாட்டூ இருக்கு. அந்த டாட்டூவை சுத்தின மாதிரி இவரும் மார்க்கரை வச்சு வரைஞ்சிட்டுலாம் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அங்க இருக்க கார்டனர் கவனிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வெளியே போக போறோம் வான்ற மாதிரி ஹீரோவை எலியாட்டு கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சைன் போடாம வந்துட்டீங்க, சைனை போடுங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியும் பக்கத்துல வந்து சைன் எல்லாம் வாங்கிக்கிறாரு. போட்ல பார்த்தா லீனாவும் இருக்காங்க. என்ன இவங்களும் இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. எலியாட்டு பார்க்காத போது ஆர்ட் எல்லாம் வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிக்னல்லயே புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அடியில ஏதோ ஒரு பிரச்சனை, எலியட்டும் பாக்குறதுக்காக போயிடுறாரு. இப்ப இவர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எலியட்டே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எலியட்டு சட்டுன்னு மேல வராரு. அவர் மேல வரும்போது இவர் இருக்காருல, நார்மலா இவரோட வேலையை பாக்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் சீக்கிரட்டா பேசிக்க இந்த போனை வச்சுக்கோன்ற மாதிரி அவங்க ஒரு போனை தந்திருப்பாங்க. அந்த போன்ல இவருக்கு கால் வருது. நான் இந்த இடத்துல தான் உட்காந்து இருக்கேன் வான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அவங்க முகத்துல பெரிய காயம் இருக்கு. எப்படி ஏற்பட்டதுன்னு கேக்குறாரு. எலியாட் தான் என்ன போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் மேல யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வைஃபையும் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிருக்காரு. இன்னும் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ப்ராசஸ் கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவங்கள சமாதான பத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கார்டன் ஏரியால இருந்து அவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஒரு போட்டோ எடுத்து இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பக்கத்துலயே தான் அந்த கார்டனர் இருக்காரு. அந்த கார்டனர் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு இவர் கேக்குறாரு. இவ்வளவு நாள் சொல்லாதவரு இதுக்கப்புறமா சொல்ல போறாரு, அவர்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட வீட்டு பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. அங்க இருக்க பெட்ல இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இவர் மேற்கொண்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஒரு பிரச்சனை உடனே வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருமே இவரோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. பார்த்தா இவரோட வீட்லயே அவங்க இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட இருப்பலன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இருப்பன்ற மாதிரி சொல்றாரு. அம்மா நடந்து வர சவுண்டு கேக்குது, நீ முதல்ல போன்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப அம்மா கதவை திறக்கும் போது அவங்க உள்ள இருக்க மாட்டாங்க. இவரும் அம்மா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கல்ல, நைட்டு நேரம் தான் ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா எலியாட்டி இறந்து போயிருக்காரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எங்களுக்குள்ள திரும்பி சண்டை ஏற்பட்டது, அதனால தான் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வச்சு மண்டையிலேயே அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தற்காப்புக்காக தான் இதை பண்ணிருக்க, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் டைவர்ஸே ஆகல, நான் இப்ப போலீஸ் கிட்ட போனேன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னதான் பிளேம் பண்ணுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவர் போலீஸ் கிட்ட போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் நீ டீனேஜ் பையன் தானே, அதனால தான் பயந்துட்டு இருக்க. சரி நீ கிளம்பு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோக்கு லைட்டா கோவம் ஆயிருது. நான் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிறேன், இப்ப அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணாத, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவர் ஒழுங்கா இருக்க மாதிரி காட்டிக்கணும்ல, அதனாலதான் இவரோட வேலையை வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன மச்சான், அந்த மிஸ்ட்ரி கேர்ள் கூட சந்தோஷமா இருக்க போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவர் சட்டுன்னு ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாரு. மிஸ்ட்ரி கேர்ள்லாம் யாருமே கிடையாது, நீ அடிக்கடி லவ் பண்றியான்னு கேட்டல, அதனால நானா தான் சொன்னேன், நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட தான் லீனா பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் எலியட்டோட ஒய்ஃப், நீ பாத்துருக்கல அப்படின்னு கேக்குறாங்க. 2-3 வாட்டி பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நார்மலா அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. சரிம்மா நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி படுக்கிறதுக்காக இவரோட ரூமுக்கு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புனவரு இவங்களோட வீட்டுக்கு நைட்டு வந்துடுறாரு. இப்ப எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்த மாதிரி செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. நான் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வச்சு அடிச்சிருக்கேன், மண்டையோ பொழந்திருக்கு, யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. இவரோட கார் எடுத்துட்டு அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே என்ட்ரி போடாம சைலண்டா உள்ள நுழைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டியும் அவர் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. அப்படி பக்கத்துல வரதுக்குள்ள அவர் போட் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, அவரோட மேனரிசத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் தட்டுவார்ல, அதே மாதிரி தட்டுறாரு. வேகமா போட் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. போறது யாருன்னு தெரியல, எலியட் போல அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி நினைக்கிறாரு. எரிஞ்ச நிலைமையில போட் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. சோ உள்ள இருந்த எலியட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஷெரீஃபும் போலீஸ் விசாரணை எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப காலையில அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. நைட்டு நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அங்க எரியற மாதிரி செட் பண்ணிட்டு இவர் தான் தண்ணியில குதிச்சு நீந்தி வந்திருப்பாரு. அடுத்த சில நாட்கள் லீனா கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப பார்க் வந்து இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்காருல, உன் பக்கத்து வீட்டு நபர் இறந்து போயிட்டாராமேன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் இந்த கேஸ பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த எலியட் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் ஒய்ஃபுக்கு தான் போகும். அவ்வளவு சீக்கிரத்துல இன்சூரன்ஸை தந்துட மாட்டாங்க, நிறைய விசாரணை எல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஏஞ்சல் அப்படின்ற ஒரு ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நடந்தது ஆக்சிடென்ட் தானான்னு கன்ஃபார்ம் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இங்க இருக்க ஷெரீஃப் கூட சேர்ந்து தான் இவங்க செயல்பட போறாங்க. அதை பத்தி எல்லாம் ஷெரீஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் லீனா கிட்ட இருந்து இவருக்கு மெசேஜ் வருது. இன்னைக்கு விசாரணைக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க, நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப விசாரணைக்காக லீலா வந்துடுறாங்க. இந்த ஏஞ்சல் இருக்காங்க பாத்தீங்களா, நோண்டி நோண்டி நிறைய கேள்வி கேக்குறாங்க. அவர் எதுக்காக லேட் நைட் போட்ல போனாரு அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கேக்குறாங்க. எனக்கும் அவருக்கும் சின்னதா சண்டை, அதனால தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வருமா அப்படின்ற மாதிரி ஏஞ்சலும் நோண்டெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசா பதில் சொல்ல முடியல. இவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் டிராமா பண்றாங்க. அதனால ஏஞ்சலும் அப்புறமா விசாரிச்சுக்கிறேன்னு அனுப்பி விடுறாங்க. அன்னைக்கு எலியட் சைன் போடாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்லியிருப்பாரு. இப்பதான் செக்யூரிட்டியோட டவுட்டை சொல்லிட்டாரு. அன்னைக்கு போனது எலியாட்டானே எனக்கு ஒரு டவுட் இருக்கு, வேற யாரோ போன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்க ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஷெரீஃப் கிட்ட பேசினதை ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, லைட்டா இந்த செக்யூரிட்டி கிட்ட பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த செக்யூரிட்டியும் ஷெரீஃப் கிட்ட சொன்னதா சொல்றாரு. எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எலியட் இல்லன்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். ஆனா அங்க யார் இருந்தான்றதை இந்த செக்யூரிட்டி சரியா பாத்துருக்க மாட்டாரு. அதனால தான் ஹீரோ கிட்டயே இந்த விஷயத்த நார்மலா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஏஞ்சல் இருக்காங்க பாத்தீங்களா, ஷெரீஃப் கூட வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஜன்னலை உடைச்சு உள்ள நுழைஞ்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ரத்த கரை இருக்கிறத பாக்குறாங்க. இத சாம்பிளா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆட்கள் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கார்ல உட்காந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜன்னல்ல இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க சட்டுன்னு திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் வேகமா உள்பக்கம் போய் வேலையை பாக்குறாரு. ஹீரோ அந்த எலியட் கிட்ட வேலை பார்த்திருக்காருல, அதனால ஹீரோவோட வீட்டுல ஷெரீஃப் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. ஹீரோ சின்ன பையன்றதுனால முதல்ல பேரண்ட்ஸ் மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா அந்த ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு அவன் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஹீரோவை பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி அவர் ஸ்மோக் பண்ணுவாரு, நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணனால ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவை நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறதுனால அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன என்னோட பையனை சந்தேகப்படுறீங்களா, இதுக்கு மேல நாங்க லாயர் மூலியமா தான் பேசுவோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. நீ பார்த்த நபர் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி கிட்ட எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவரும் அடையாளத்தெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அது ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. நம்மளை கண்டுபிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் லீனா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. என் வேலையை நீ சேர்த்து பாத்துக்க முடியுமான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அவரும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு.
ஹீரோக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாரு. அங்க லீனாவும் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம போன் ஒரு க்ளூவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்களோட போனை எடுத்து தந்துடுறாங்க. இங்க இருக்க ஒரு பகுதியில 2 போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒளிச்சு வச்சிடுறாரு. எலியாட்டோட சொத்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தான் போகும், ஆனா எனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மொத்தமா கிடைக்கும், அது மூலியமா நம்ம தனி தீவுக்கு பிளேன்ல போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. லீனா வீட்ல ஒரு கார்டனர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் திடீர்னு காணாம போயிடுறாரு. இப்ப இந்த ஏஞ்சலும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பேரண்ட்ஸால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோவும் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இது மூலியமா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. இவர் ஜன்னலை உடைச்சு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி கூட ஏஞ்சல் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. எங்களுக்கு ஜன்னல்ல ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு, கம்பேர் பண்ணி பார்த்து யாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா இப்பயே சொல்லுன்னு கேக்குறாங்க. இவர் இப்ப கூட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அமைதியா இருக்காரு. ஹீரோவோட அம்மா ஹீரோவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரா பேண்டீஸ் கிடைக்குது. அது லீனாவோட பிரா பேண்டீஸா தான் இருக்கும். அம்மாவும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த இடத்துல ஹீரோ இருக்காருல, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற இந்த ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அட பாவி, எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பண்ண, எனக்கு என்னமோ அந்த லேடி தான் உன்னை ஏமாத்துறாளோன்னு தோணுதுன்னு சொல்றாரு. நீங்க 2 பேருமே பழகுனதை இப்ப போலீஸ் கிட்ட சொன்னா கூட போலீஸ் நம்ப வாய்ப்பு இல்ல. நீங்க 2 பேருமே பழகுனதை கார்டன்ல வேலை பாக்குறவன் பாத்துருக்கான்ல, அவனை உடனே புடின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. என் சைட்ல நானும் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஷெரீஃப் இருக்காருல, உட்காருப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நார்மலா அவருக்கு ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி தராரு. என்கிட்ட எதுனாலும் சொல்லு, என் சைட்ல உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் இவர்கிட்ட பேசாம எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சொல்றதுக்கு வாய் எடுக்கும் போது இவரோட வீட்ல இருந்து போன் கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்ல வந்து இவர் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஷெரீஃப் இருக்கார்ல, அந்த கிளாஸ் எடுத்துக்கிறாரு. அவரோட கைரேகைக்காக தான் இந்த மாதிரி தந்திருப்பாரு. அந்த கார்டன்ல வேலை பார்க்கறவன் மேலயும் போலீஸ்க்கு டவுட் இருக்கு, அவனை சீக்கிரமா ட்ரேஸ் பண்ற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த நபருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஆட்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்ட மாதிரி தான் அவனோட பாடி கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடியே அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இதுல ஏதோ தப்பு இருக்கு மேடம், நீங்க அந்த அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாரு. சார் ஆல்ரெடி அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்றாங்க. சோ ஏஞ்சலோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சிருது. இப்ப அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் என்னன்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட பழகினாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப எலியட்ட நீ தான் கொன்னியான்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான் கொலை பண்ணல, இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. இப்பதான் போலீஸ் ஜிபி உங்களோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ஷாக்கிங்கா இந்த விஷயத்த பாக்குறாரு. பேரண்ட்ஸும் போலீஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோக்கு மெசேஜ் வருது. அந்த கார்டனர் இறந்து போயிட்டான், ஏதோ தப்பா படுது, அந்த போன் மூலியமா உங்க பழக்கத்தை ப்ரூவ் பண்ணலாம், போனை எடுன்னு சொல்றாரு. இவரும் போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் ஷாக் ஆகுறாரு. பிடிக்கலாம்னு நினைச்சா இவர் தப்பிச்சிடுறாரு. இவரோட சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. ஷெரீஃப் ஏஞ்சல் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியா அந்த வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. போன் எல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல போனை எடுக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு லீனா வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க மேல சந்தேகப்படுறத பத்தி இவங்க கிட்டயே சொல்ல முடியாதுல்ல, அதனால அமைதியா இருக்காரு. இப்ப லீனாவும் பக்கத்துல வந்து இவரை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல போனை எடுக்கணும்னு ஓபன் பண்ணி போனை எடுக்க பாக்குறாரு. பார்த்தா போன் அந்த இடத்துல இல்ல. நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி லீனா சொல்றாங்க. இப்ப லீனா கண்ணாடியை கலட்டுறாங்க. கண்ணுல ஏற்கனவே காயம் இருக்கு. இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து இவரை லாக் பண்றாங்க. ஏற்கனவே ஹஸ்பண்ட் இல்லாத போது வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட தப்பா நடந்திருக்கான், இப்பயும் அந்த மாதிரி தான் நந்துக்க பார்த்தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால போலீஸ் எல்லாருக்கும் ஹீரோ மேல டவுட் வந்துருது. ஷெரீஃப் இந்த இடத்துல ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல, அவளும் நானும் பழகிட்டு இருந்தோம், அவ என்ன மாட்ட வைக்க பாக்குறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷெரீஃப்க்கு ஹீரோ மேல லைட்டா நம்பிக்கை இருக்கு. லீனா இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றா, அவகிட்ட அந்த போன் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோ, 5 நிமிஷம் வேணா உனக்கு நான் டைம் தரேன் அப்படின்ற மாதிரி இவரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க சைக்கிள் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு. அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஷெரீஃப் இந்த இடத்துல நடிக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு சின்ன கேப்பை தரணுன்றதுக்காக தான் ஷெரீஃப் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இந்த கேப்ல ஹீரோ இருக்கார்ல, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப வந்த ஒரு பேக்குள்ள எல்லாம் கையை விட்டு செக் பண்ணி பாக்குறாரு. அந்த போனும் இவருக்கு கிடைச்சிருது. அதுல இருக்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஏஞ்சல் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம் நான் சொல்றது கேளுங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் காட்டுறாரு.
இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோலாம் இருக்குல்ல, அதனால இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் பழகிருக்காங்க அப்படின்றது ஏஞ்சலுக்கு தெரிய வந்துருது. அப்ப நீ தான் ஏமாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி லீனாவை பார்த்து சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்க லேண்ட்லைன் மூலியமா போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்றாங்க. நீ என் கூட வான்ற மாதிரி அவங்கள பார்த்து சொல்றாங்க. இப்ப லீனாவும் ஏஞ்சலும் சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் ரெண்டு பேரோட கால்லயும் ஒரே மாதிரி டாட்டூ இருக்கிறத கவனிக்கிறாரு. இவர் அவங்க கால்ல இருக்க டாட்டூல வரைஞ்சாரு பாத்தீங்களா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த லவ் இவ தான் போல அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப கதவை திறக்கலான்னு பார்த்தா திறக்க முடியல. அதே மாதிரி போலீஸ்க்கு தான் கால் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றாரு. பார்த்தா அவங்க போலீஸ்க்குலாம் கால் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு இவருக்கு புரியுது. அந்த போனையே எடுத்துட்டு போயிட்டா இவர் சொல்றதை ப்ரூவ் பண்றதுக்கு இவர்கிட்ட எவிடன்ஸ் இல்லல்ல. அப்படி போனவங்க ரிவர்ஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க இவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த போனை வச்சு நீ தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போன் அந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஏன்னா பழகுனதுல ஹீரோ ரொம்ப நல்லவர்னு உங்களுக்கு தெரியும். அவரை காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் அந்த போனை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது லீனா இருக்காங்க பாத்தீங்களா, ஏஞ்சலை கிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஏஞ்சல் உண்மையிலேயே ஆபீசர் தான். இப்ப காசு அப்ரூவ் பண்ணிடுறாங்கல்ல, காசு லீனாக்கு வந்துடுது. இது மூலியமா எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு பிளேன்ல இவங்க இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ கிட்ட சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்க கூட கிளம்பி போறாங்க. போலீஸ் வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போன் இருக்கிறதுனால அந்த போட்டோ எல்லாம் காமிச்சிடுறாரு. அதனால ஹீரோக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோவும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப எதிர அவங்க இருந்த வீட்டை பாக்குறாரு. நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிக்கணும். ஏன்னா அந்த விஷயத்தினால எந்த மாதிரியான ஆபத்துனாலும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவோட வாய்ஸ் ஒரு சொல்லுது. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.